இல்லக்கா தெரியாம தான் கேக்குறேன். அவன் வந்து என்ன பாடி ஷேமிங் பண்ணா, சிரிச்சுட்டே கலாய்ச்சிட்டு போயிட்டான். நானும் அவனை சிரிச்சுக்கிட்டே எனக்கு அவனை பார்க்கும்போது என்ன தோணுச்சோ நான் அதை சொன்னேன். அறுக்க வேண்டியதை அறுத்து கிழிக்க வேண்டியதை கிழிச்சு கிழிச்சு தச்சிட்டு வான்னு நான் சொன்னது. ஏன் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க? நான் வாயை கூட சொல்லியிருப்பேன். நான் எதையோ ஒன்று சொல்லிக்கிறேன்னு கூட நினைச்சுக்கோங்களேன். இல்ல நீங்க நினைச்ச மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நான் அதை தான் சொன்னேனே நீங்க வச்சுக்கோங்களேன். அவன் என்ன தனிப்பட்ட முறைமையில பேசினா, நான் அவனை தனிப்பட்ட முறைமையில பேசினேன். இதுல எந்த இடத்துலயாவது உங்களுக்கு உங்களோட நேமு இப்போ உங்களை வந்து ஒரு திருநங்கைன்னு சொல்றாங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு சம்திங் பேருங்களா சொல்றாங்க. அதை நான் எதனா மென்ஷன் பண்ணியிருக்கேனா? எதனா நான் மென்ஷன் பண்ணி அவனை கேட்டிருக்கிறேன்னா? நான் அவனை தனிப்பட்ட முறையில தான் கேட்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இன்னொன்னு வந்து உங்களை ஒருத்தன் தப்பா பேசினான்னு சொல்லி உங்க வீடியோவே எடுத்து நான் ஒரு வீடியோ போட்டு சப்போர்ட் பண்ணப்போ உங்களுக்கு அப்போ நான் அந்த உங்களை பேசின அந்த பையனை அசிங்கமா திட்டும் போது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து இவ அசிங்கமா பேசுறாளே, என்னதான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அசிங்கமா பேசுறாளேன்னு அப்ப தெரியல. என் கமெண்ட்லயே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க. ஆனா இப்ப எதுக்கு நீங்க இந்த விஷயத்த பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நமக்கு ஆதரவா யாராவது பேசினாங்கன்னா அது கரெக்ட். என்ன அவன் பேசுனா நான் அவனை பேசினேன். நான் எந்த ஒரு வார்த்தையுமே அவனை மென்ஷன் பண்ணி பேசவே கிடையாது. நான் பொதுவா தான் பேசினேன். அவன் என்ன பேசுறதுக்கு நான் அவனை பேசிட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கு நீங்க எதுக்கு ரியாக்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க கூட தான் என்ன நிறைய வார்த்தை இந்த வீடியோல பேசிருக்கீங்க. என்ன பேசுறீங்க? உன்னெல்லாம் ஒரு பொண்ணாவே கருந்துல, நீ எல்லாம் வந்து உன்னெல்லாம் என்னென்னவோ சொல்லிருக்கீங்க. நான் என்ன பொண்ணா கருந்து சொல்லி உங்களை கேட்கவே இல்லையே. நான் கேட்டேன் உங்ககிட்ட என்ன பொண்ணா கருந்துங்கன்னு யார்ட்டே கேட்டேன் மக்களே. மத்தவங்க பார்வைக்கு வந்து நான் எப்படி எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன்ட்டு. மத்தவங்க பார்வைக்கெல்லாம் வந்து என்ன பொண்ணா கருந்துங்க, நான் ஒரு பொண்ணுன்னு அவுத்து போட்டு நான் காமிச்சு நிக்க முடியும். எனக்கு புரியலக்கா நீங்க பேசுறது. நீங்க வந்து ஒரு கருத்தை வைக்கிறீங்கன்னா நீ இப்படி பேசுறது தப்புமான்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, சரி நம்ம அப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு எனக்கு தோணும். நீங்க இப்ப பேசுறதெல்லாம் சரியா? அவன் என்ன பேசியிருக்கான், நான் அவனை பேசியிருக்கேன். இதுல உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட நாங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது. மக்கள் எப்படி பாக்குறாங்களோ எனக்கு தெரியாதுமா. உங்களை வந்து உங்களைன்னு சொல்றது கூட தப்பா இருக்கும் போல இருக்கு. மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இது வரைக்கும் நான் நேர்லயும் சரி, நான் சோசியல் மீடியால எவ்வளவு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் எல்லாரையுமே நான் என் கூட பிறந்த ஒரு பிறப்பாவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தங்காச்சியும் வந்தா நான் பாத்துக்கணும். தவிர உங்களை ஒரு நாள் நான் பிரிச்சுலாம் பார்த்ததுல கிடையாது. நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மத்தவங்க பார்வையில இருக்கிற மாதிரி நீங்க ஏன் பார்வையில இருக்கீங்களான்னு கேட்டா எனக்கு சொல்லக்கூடிய பதில் வந்து அப்படி கிடையாது. புரியுதா? நீங்க வந்து என்ன ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியல. நீங்க என்ன ட்ரை பண்றீங்க நான் கேக்குறேன். நான் என்ன ட்ரை பண்றேன்? நான் வந்து என்ன ஒருத்தன் பேசுறான் அவனுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். இதுல ட்ரை பண்ண என்ன இருக்கு? அப்படி நான் என்ன ட்ரை பண்றேன்னு நீங்களே ஓப்பனா சொல்லுங்களேன். நான் என்ன ட்ரை பண்றேன்? நான் ஆம்பளையா மாறணும்னு ட்ரை பண்றேனா, இல்ல ட்ரெண்டிங் ஆகணும்னு ட்ரை பண்றேனா, இல்ல என்ன ட்ரை பண்றேன்? என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன ஒருத்தன் பேசி போடுறான் அதை நான் பேசி போடுறேன். இதுல என்ன ட்ரை பண்றதுக்கு என்ன இருக்கு எனக்கு புரியலையே. நீங்களும் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்கக்கா. அவன் என்ன பேசினா நான் அவனுக்கு பேசினேன். இதுல உங்களுக்கு எதனால வந்து நீங்க இந்த வீடியோ போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த வீடியோவை குட்டிமா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது குட்டிமா அவங்க இன்ஸ்டாகிராம்ல திருநங்கைகளை இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க. அதை பார்த்து கடுப்பான திருநங்கை ஜாஸ்மின் அவங்க இன்ஸ்டாகிராம்ல குட்டிமாவை திட்டி கோபத்தோடு பேசி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோக்கு பதிலடி கொடுக்கற விதத்துல குட்டிமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பாடி ஷேமிங் பண்ணியிருந்தான், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். ஆனா திருநங்கைகளை பத்தி நான் தப்பா பேச கிடையாது, எனக்கு அவனை பார்த்தா அப்படி தோணுச்சு, அதனாலதான் நான் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்து இப்ப இந்த வீடியோவை குட்டிமா ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.